வணக்கம். சமையல் ருசிக்க சில டிப்ஸ். பாலில் வேக வைத்து செய்யக்கூடிய பாயாசங்களை செய்யும்போது தீயை குறைத்து வேக வைக்க வேண்டும். இதனால் நாம் மறந்து வேறு வேலையாக இருந்தால் கூட தீந்து போகாது. மிதமான தீயில் எரிவதால் சுவை அதிகமாக இருக்கும். மைதா மாவில் சர்க்கரை அல்லது பாகை ஊற்றி கலந்து தோசை சுட்டு கொடுக்கலாம். சுவையாக இருக்கும். பன்னீர் தயார் செய்யும் போது மீதம் இருக்கும் நீரை சப்பாத்தி மாவில் பயன்படுத்தினால் சப்பாத்தி மிருதுவாக இருக்கும். தேங்காய் துருவலுடன் ஊற வைத்து அரைத்த வேர்க்கடலையை சேர்த்து தேங்காய் பருப்பி செய்வதால் வித்தியாசமான சுவையுடன் இருக்கும். முள்ளங்கி சாம்பார் செய்யும் போது முள்ளங்கியை சிறிதளவு எண்ணெயில் வதக்கிய பின் சாம்பார் செய்தால் சுவையான சாம்பார் தயார். தக்காளி சூப் அதிகமான மணத்துடன் இருக்க புதினாவை சுத்தம் செய்து பொடியாக நறுக்கி அரைத்து அதனை தக்காளி சூப்புடன் சேர்த்தால் வாசனையாக இருக்கும். பச்சை கறிவேப்பிலையையும் கொத்தமல்லியையும் வதக்கக்கூடாது. பச்சையாக உணவில் சேர்த்தால்தான் சத்து அதிகமாக இருக்கும். கேரட் பீட்ரூட் வாடி போனால் அதை நறுக்குவது கடினமாக இருக்கும். அதை உப்பு கலந்த நீரில் சிறிது நேரம் போட்டு வைத்தால் புதியது போல ஆகிவிடும். வெட்டவும் எளிதாகிவிடும். தக்காளி எலுமிச்சை பழம் சீக்கிரம் கெடாமல் இருக்க உப்பு கலந்த நீரில் போட்டு வைக்கவும். பீன்ஸ் அவரை போன்ற காய்களை வேக வைக்கும் போது எலுமிச்சை தக்காளி ஜூஸ் சிறிது பிழிந்தால் சீக்கிரம் வெந்துவிடும். தயிர் செய்ய வேண்டும். ஆனால் பாலில் போட தயிரோ மோரோ இல்லை என்றால் மிளகாய் வற்றலை உடைத்து பாலில் போட்டால் அடுத்த நாள் தயிர் ரெடி. காய்களை வெட்டுவதற்கு முன்பு கத்தியை சூடான நீரில் போட்டு துடைத்து விட்டு வெட்டினால் எளிதாக வெட்டுப்படும். சாம்பார் நிறமாகவும் மணமாகவும் இருக்க சாம்பாரில் 2-3 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைத்து போட்டால் சாம்பார் நிறமாகவும் மணமாகவும் இருக்கும். வீட்டில் எலுமிச்சம்பழ சாதம் தயாரிக்கும் போது சுடு சாதத்தில் பலரசத்தை கிளறக்கூடாது. வெங்காயம் நறுக்கும் போது கண்ணீர் வராமல் இருப்பதற்கு நறுக்க வேண்டிய வெங்காயங்களை முன்பே ஃப்ரிட்ஜில் வைத்த பின்னர் நறுக்க ஆரம்பிக்கலாம். தக்காளியை கெடாமல் பாதுகாக்க ஐஸ் தண்ணீரில் சிறிதளவு உப்பை சேர்த்து அதிகம் பழுத்த தக்காளிகளை அதில் போட்டு வைக்கலாம். பால் புளிக்காமல் இருப்பதற்கு ஏலக்காயை பால் காய்ச்சும் போதே அதனுடன் சேர்த்தால் நீண்ட நேரத்திற்கு பால் புளிக்காமல் இருக்கும். புழுங்கரிசியை வறுத்து மாவாக்கி வைத்து கொண்டால் கூட்டு கறிகளை செய்யும்போது லேசாக தூவி இறக்கினால் மனம் கூடுதலாக இருக்கும். எந்த ஊறுகாய் தயாரித்தாலும் தொக்கு தயாரித்தாலும் அதில் தூள் உப்பு போட்டு விடாதீர்கள். அப்படி செய்தால் சீக்கிரம் கெட்டுவிடும். கல்லுப்பு தான் இதற்கு ஏற்றது. எந்த கிழங்காக இருந்தாலும் 10 நிமிடம் உப்பு கலந்த நீரில் போட்டு வைத்திருந்த பிறகு எடுத்து வேக வைத்தால் சீக்கிரம் வெந்துவிடும். புளிப்பில்லாத மாங்காயை தோல் சீவி வேக வைத்து சர்க்கரை பாகுடன் அடுப்பில் வைத்து கிளறி ஜாமாக செய்து சாப்பிடலாம். பச்சை மிளகாய்களை மிக்சியில் அரைக்கும் போது துண்டுகளாக்கி போட்டாலும் பல சமயங்களில் நைஸாக அரைப்படாமல் அப்படியே நறுக்கென்று இருக்கும். மிளகாய்களை நீளவாக்கில் 2ஆக வெட்டி அரைத்தால் நன்றாக மசிந்துவிடும். வடை தட்டும் போது உள்ளே ஒரு பன்னீர் துண்டை வைத்து மாவால் மூடி எண்ணெயில் போட்டு பொரித்தெடுத்தால் வடை வித்தியாசமான சுவையுடன் இருக்கும். சம்மரில் இட்லி மாவு சீக்கிரமே புளிக்காமல் இருக்க இட்லிக்கு உளுந்து அரைக்கும் போதே ஐஸ் கட்டிகளை சேர்த்து அரைத்தால் மாவு சீக்கிரம் புளிக்காது. இட்லியும் பூ போல இருக்கும். பாகற்காய் குழம்பு செய்யும் போது அதில் ஒரு கேரட்டையும் சேர்த்து போட்டால் குழம்பில் கசப்பு மிகவும் குறையும். மாங்காய் சீசனில் குழம்பு கூட்டு செய்யும் போது புளிக்கு பதிலாக மாங்காய் சேர்க்கலாம். இது புது மாதிரியான புளிப்பு சுவையை ருசிக்க வைக்கும். கருணைக்கிழங்கை வேக வைக்கும் போது கொஞ்சம் புளி இலைகளையும் சேர்த்து கொண்டால் கிழங்கின் அரிக்கும் தன்மையை இது எடுத்துவிடும். மேலும் இது போன்ற டிப்ஸ் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.